ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிசல்ட் தேதி குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் மற்றும் பாஸ் மதிப்பெண் 60 யார் யாருக்கு காமன் டெட் விசஸ் ஸ்பெஷல் டெட் வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம் எப்போது ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து நம்மக்கிட்டையும் நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, எப்போ சார் இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். அதாவது டெட்டு பாஸ் மதிப்பெண்களை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசல்ட்டை தற்போது நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு டெட்டு பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் டெட்டு ரிசல்ட்டை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இல்லைனா இவ்வளோ நேரம் எப்போவும் முடிச்சிருப்பாங்க. ஆனால் டெட்டினுடைய பேப்பர் வேலிடேஷன் பணிகள் எல்லாமே தீவிரமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியேறும். பாஸ் மதிப்பெண் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் வேலிடேஷன்றது பண்ணி தானே ஆகணும். அதனால் டெட்டினுடைய வேலிடேஷன் பணிகள்லாம் பேப்பர் வேல்யூவேஷன் பணிகள்லாம் தற்போது நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்குது. அதனைத் தொடர்ந்து டெட் பாஸ் மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறத கொள்கை முடிவு எடுத்தால் தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வேலிடேஷன் மட்டும் பண்ணிடுவாங்க, ஆனால் ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ தான் 50 மார்க் எடுத்தால் பாஸா இல்லை 60 மார்க் எடுத்தால் பாஸாங்கிறத அனௌன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. டெட்டினுடைய ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது, பாஸ் மதிப்பெண்களை குறைத்து அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தான் டெட் ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கும் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணி டெட் ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மறுபடியும் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கடினமான விஷயம். ஈஸியாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் சொல்லிடுவாங்க, நாங்கள் ஆல்ரெடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால தான் இதை ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் முடிவடையவில்லை அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இதனைத் தொடர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி, வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் டெட்டு பாஸ் மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நீதிமன்ற வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. போன முறை தமிழக அரசு சார்பில் நாங்கள் எங்களுக்கு கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் வருகின்ற 24ஆம் தேதி அரசு தன்னுடைய கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அந்த வகையில் இப்போ வரப்போகிற 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி தமிழக அரசு நீதிமன்றத்தில் தங்களுடைய விளக்கத்தை தெரிவிக்க போகிறாங்க. எவ்வளவு பாஸ் மதிப்பெண்களை குறைக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்ல போகிறாங்க. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி இதுக்கான விளக்கத்தை அளிச்சிட்டாங்க அப்படின்னா, பாஸ் மதிப்பெண்களை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து 2 நாட்களில் 25, 26க்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும். ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு நாள் 2 நாள்லேயே ரிசல்ட் வந்துடும். இதனைத் தொடர்ந்து தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ், அடுத்து காமன் டெட் தேர்வுகள் எல்லாமே வரும். நியமன தேர்வுகள் அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் மாத இறுதியிலே நியமன தேர்வுக்கான அறிவிப்புகள் வந்துடும். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே, எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஒரே டைமில் வர இருக்குது. ஆசிரியர்களுக்கு இதுதான் இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். முன்னாடியே படித்து வச்சுருங்க, எல்லா எக்ஸாமுமே ஒரே அடியாக வரப்போகுது. ஆகஸ்ட் மாத இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் பணியினத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகணும் ஆல்ரெடி தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதை போலவே காமன் டெட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, எஸ்ஜிடி எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இத்தனை தேர்வுகளும் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால ஸோ படிக்கிறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரே விஷயத்தை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை, சப்போர்ட் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.